Welcome to Success Max MSP. Hi students, like exercise 1.4ல first sum பாருங்க, solve the following system of linear equation by grammar rule. இல்ல third point பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து grammar rule மெத்தடில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு del கண்டுபிடிச்சாகணும். del கண்டுபிடிக்கணும்னா determinant, அதாவது xோட coefficient, yோட coefficient, zோட coefficient. 3 3 minus 1. நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 2 minus 1 2. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் 4 3 2. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 இந்த ரோவை இந்த காலத்தையும் யூஸ் பண்ணிட்டா இங்கே 1 2 is 2 minus 2 3 2s are 6 minus 6. நெக்ஸ்ட்டாக மைனஸில் வரணும், அதாவது இந்த டேர்ம் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு மைனஸு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர்டர். இப்போ மைனஸ் 3 போட்டோம்னா அந்த ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் யூஸ் பண்ணிட்டோம்னா 2 2s are 4 minus 4 2s are 8. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ஃபஸ்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் இருக்கிறது 3 2s are 6 1 4 is 4 minus 4 ஆல்ரெடி ஒரு மைனஸ் வருறதுனால ப்ளஸ்ஸு 4 ஆகிடும். ஸோ இப்போ அங்கே 3 மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும், மைனஸ் 3 இங்கே 8லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 get 10 8 3s are 24 minus 24 minus into minus plus 4 3s are 12. நெக்ஸ்ட்டு மைனஸ் 110 is 10. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா மைனஸில் இருக்கிற ரெண்டு டேர்மையும் ஒன்று ஆட் பண்ணிங்கனாக்கா மைனஸ் 34 கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 12 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 22. இது டெல்லோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு del 1, அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு del 1 அப்படின்னும்போது இந்த எக்ஸோட டேர்ம் இந்த ஃபஸ்ட்டு இந்த காலம் மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் போடணும். 11 9 25 11 9 25. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோவும் செகண்ட் காலத்தையும் தேர்ட் காலத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. 3 minus 1 3 minus 1 2 2. இப்போ 11 இங்கே 1 2 is 2 minus 2 the 3 2s are 6 minus 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இந்த ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் காலத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 9 2s are 18 மைனஸ் 25 2s are 50. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 9 3s are 27 மைனஸ் 125. ஸோ அது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 25. ஸோ 11 மைனஸ் 8 மைனஸ் 3. ஸோ 50லேருந்து ஒரு 18 மைனஸ் பண்ணிங்களா 50யோட சைன் தான் போட்டாகணும். 50லேருந்து 18 மைனஸ் பண்ணிங்களா 32 கிடைக்கும். இங்கே மைனஸ் 1 ரெண்டுமே சேம் ப்ளஸில் இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 52. ஸோ இங்கே மைனஸ் 88 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 32வையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 96 கிடைக்கும். மைனஸ் 52 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா அந்த மைனஸ் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 140 கிடைக்கும். மைனஸ் 140 அதுலேருந்து ஒரு 96 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இங்கே ஒரு 4 இங்கே வந்து 13 ஆகிடும். ஸோ இது 4 மைனஸ் 44. இது del 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு del 2 del 2 கண்டுபிடிக்கணும்னாக்க இந்த ஃபஸ்ட்டு del கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதில் இந்த செகண்ட் காலத்தை மிஸ் பண்ணிவிட்டு என்ன எழுதணும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். ஃபஸ்ட்டு காலத்தையும் தேர்ட் காலத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. 3 2 4 இங்கே 3 2 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த செகண்ட் காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் 11 9 25 11 9 25. தேர்ட் காலம் மைனஸ் 1 2 2 மைனஸ் 1 2 2. இப்போ ஃபஸ்ட்டு 3 எழுதுகிறோன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 9 2s are 18 மைனஸ் 25 2s are 50. நெக்ஸ்ட்டு மைனஸ் 11 ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 2 2s are 4 மைனஸ் 4 2s are 8 4 மைனஸ் 8. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் 25 2s are 50 minus 9 4s are 36. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், இங்கே 3 50லேருந்து 18 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 32. ஸோ 50யோட சைன் வந்து மைனஸ்ஸு, இங்கே மைனஸ் 11 4 8லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 கிடைக்கும். மைனஸ் 1 50லேருந்து 36 மைனஸ் பண்ணிங்கன்னா 14. இங்கே மைனஸ் 96 minus 4 into 11 plus 44 minus 1 into 14 minus 14. இப்போ இந்த மைனஸ் ரெண்டு டேர்மே ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் 96 14.
அப்படின்னாக்கா -110. அதுலேருந்து ஒரு 44 மைனஸ் பண்ணிங்கன்னா -66 கிடைக்கும். ஸோ இதனுடைய சைன் மைனஸ். ஸோ -66 இது del 2ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு del 3. del 3 என்ன பண்ணுவீங்க, இந்த தேர்ட் காலத்தை மிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் 11, 9, 25. ஸோ இந்த 2 காலத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 3, 2, 4, 3 minus 1, 3, 11, 9, 25. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 எழுதுகிறோம் அப்படின்னாக்கா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -25 minus 9, 9 3s are 27. நெக்ஸ்ட்டு -3. இந்த ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 50 minus 36. நெக்ஸ்ட்டு +11. ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் போயிடுச்சுனாக்கா 6, 3 2s are 6, 1 4 is 4. ஸோ இங்கே +4 ஆகிடும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கனாக்கா 3 மைனஸ் 2 ஆட் பண்ணிங்கனாக்கா -52 கிடைக்கும். -3 50லேருந்து 36 மைனஸ் பண்ணிங்கன்னா 14 + 11 × 10. ஸோ இது -156 வரும். -14 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42 + 110. ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 198 -198. அதுலேருந்து 110 மைனஸ் பண்ணிங்கன்னா 88 கிடைக்கும். ஸோ இதனுடைய சைன் மைனஸ். ஸோ -88 இது del 3ஓட ஆன்சர். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, del 1/del. del 1க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், -44. டெல்லுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து -22. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 2 எக்ஸோட ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், del 2/del. del 2ஓட ஆன்சர் -66 -22. மைனஸ் மைனஸ் கேன்சல், 1 டைம்ஸு 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ del 3/del. del 3க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் -88 -22. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்களா இது எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ நான் இசட்டோட ஆன்சர் 4. ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பாருங்கள், எக்ஸோட ஆன்சர் 2, ஒய்யோட ஆன்சர் 3, இசட்டோட ஆன்சர் 4. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.